ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பட்டர் எடுக்கிறத நம்ம பார்க்கலாமா? ஹோம்மேடு பட்டர் ரெடி பண்ணுறத பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருந்த பாலாடை வந்து வச்சுருந்த பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இன்றைக்கி பட்டர் எடுக்க போகிறேன். பாருங்கள், இவ்வளவு அழகாக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த பட்டர் வந்து நம்ம எடுக்கலாம். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். பாலாடை அப்பப்போ நீங்கள் சேகரித்து வச்சுட்டு கடைசியில் நம்ம பட்டர் எடுக்கும் பொழுது நான் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். அதை வந்து முதல் நாள் ராத்திரியே நான் வந்து ஊற்றி நான் வெளியே வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான தண்ணீர் வந்துல கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலாடையை தான் நான் சொல்கிறேன். இது வந்து நேற்று காலையில் வந்து நான் ஃப்ரீசரில் இருந்து வெளியே எடுத்துட்டு நைட்டு வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கலந்து இது போல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க. வெளியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது போல் மெல்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்குன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், அவ்வளோதான். ஃப்ரீசரில் மட்டும் மறுபடியும் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து பட்டர் எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 3வது சைஸில் உள்ள பெரிய ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் இந்த பாலாடையை வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். மொத்தமாக நமக்கு வந்து ஒரு 300 மில்லி அளவுக்கு வந்து இந்த அளவு பாலாடை எடுத்திருந்தீங்கன்னா 300 மில்லி அளவுக்கு குளிர்ந்த தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும். எவ்வளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இப்போ மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணியை வந்து இப்போ நம்ம முதல்ல ஊற்றிக்கலாம். இப்போ ஜாரை நீங்கள் மூடிட்டு நம்ம விப்பிட் போடுவோம் பார்த்திங்களா, அதுபோல் விட்டு ஒரு 2 தடவை அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2-3 தடவை அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 டம்ளர் அளவுக்கு இந்த குளிர்ந்த தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் 1ஆம் நம்பர்லேயே வச்சுக்கோங்க. 2, 3லாம் போக வேண்டாம். 1வது நம்பர்லேயே நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஃபுல்லாக ஓட விட்டுருங்க. நாங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டர் வந்து அழகாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் இது போல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமே இல்லை. இப்போ பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக பட்டர் வந்து வெளியே வந்திருக்கு பாருங்கள். தண்ணீர் வந்து நிறைய ஊற்றணுமா, 1 டம்ளர் போதுமா, 1 ஸ்பூன் போதுமான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் நான் இதை வந்து மறுபடியும் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். மொத்தத்தில் நீங்கள் வந்து ஒரு 100-150 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பாலாடை எடுத்திருந்தீங்க அப்படின்னா 300 மில்லி அளவுக்கு குளிர்ந்த தண்ணியை ஊற்றி அரைக்கணும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் வந்து ஊற்றி எடுத்துருங்க. அவ்வளவுதான், பட்டர் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துடலாம். இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் மொத்தமாக நீங்கள் பாலாடையும் தயிரும் மாற்றி நீங்கள் ஊற்றி அதுபோல் நீங்கள் சேகரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் கிடைக்கும். அது நீர் மோர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி பண்ணலை. கடைசியாக நம்ம எப்போ பட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி முந்தின நாள் நான் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். அதனால் இதை நம்ம வந்து மோராக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான். இதில் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இது இந்த பட்டர் எடுக்கிற முறை வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள்,
குளிர்ந்த தண்ணியில் தான் போடணும். அப்போனா தான் நமக்கு வந்து அந்த பட்டர் வந்து நம்ம தண்ணியில் கரையாமல் இருக்கும். இல்லைன்னா எல்லா இடமும் அப்படி பிரிஞ்சு போயிடும். அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் நீங்கள் வீட்லேயும் பட்டர் வந்து எடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியலனா நான் மறுபடியும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் அது எத்தனை தடவைனாலும் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது போல் நான் மற்ற பாலாடை எல்லாத்தையும் நான் பட்டர் எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் அந்த பாக்ஸில் உள்ள பாலாடையில் வந்து நமக்கு வந்து 3 பால் வந்து நமக்கு பட்டர் கிடச்சிருக்கு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.